அதாவது இந்த கேம் ஷோவை அவர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு நாள்ல நான் ஃபுல் விஜய் சேதுபதி சார் பிஆர் தான் சார். நீங்க சூப்பர் சார், நீங்க பிரமாதம் சார். இன்னைக்கு கண்ணாடியை வச்சிருந்து யாரும் வாங்கிடக்கூடாது தூரமாவே நின்னீங்க பாத்தீங்களா, அது இன்னும் அதிக பிரமாதம் சார். லவ்லி சார், ஃபென்டாஸ்டிக் சார். அதுவும் இல்லாம ஒரு அதாவது நம்ம ஒண்ணுமில்லாத ஷோ 1.5 மணி நேரம் பார்ப்போம். அவரு 1.5 மணி நேரம் டெலிகாஸ்டுக்கு 9 தடவை பிரேக் எடுக்கிறவரு. சரியா? அந்த 9 தடவை பிரேக்ல என்னைக்காவது அது ஒருத்தன் கேட்டான்றதுக்காக எப்படியெல்லாம் சொல்றாரு பாரு. நான் கன்ஃபார்மா பாத்துருவேன் ஷோவை. சரி சார், நீங்க சொல்லாதது அம்மா மேல சத்தியமா நான் பாத்துருவேன்றதா மிச்சம் எல்லா விதத்திலயும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 4 பேர்கிட்ட கேள்வியா வேற. அதாவது அதுலயும் எழுதி வச்சவெல்லாம் என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. சார், உங்களை விமர்சனம் பண்றவங்க நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்க? அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து விமர்சனம் பண்ணுவாங்க. நான் இங்க நின்று வேலை பார்க்கிறேன். ஆமா சார், நீங்க 15 crore வேலை பார்க்குற வேலைய எங்க கண்ணுக்கு அது அந்த உழைப்பு எங்க கண்ணுக்கே தெரியுது சார். அது என்ன ஒரு உழைப்புனா அப்படி ஒரு உழைப்பு. பாதி நேரம் நீங்களாவே யோசிச்சு, அதாவது அந்த விளக்கத்திலே ரொம்ப அழகான விளக்கம் என்ன தெரியுமா? நான் ஷோ பார்க்கலன்னா நாளைக்கு நீங்க டீடைலிங் கேட்கும்போது நான் கரெக்டா சொல்ல முடியாது பாரு. நாங்க அவ்வளவு டீட்டெயிலா கேட்கலையே சார். நீங்க ஷோ பாத்தீங்களான்னு மட்டும் தானே சார் கேட்டோம். அதை பார்த்தா என்னென்னலாம் பண்ணுவேன்னு வரைக்கும் நீங்க சொன்னீங்க பாருங்க. அப்பதான் சார் இது ஸ்கிரிப்டட் ஷோன்றத நீங்களே மத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றீங்க. சார், நீங்க நடிகன் தான். ஆனா என்னமோ தெரியல, இந்த பிக் பாஸ் சீசன்ல மட்டும் உங்க நடிப்பு வந்து அது என்னன்னு தெரியல. அந்த கடலை பெருமையோடு அது வேகுதா வேகலையான்னு தெரியல. அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சார். சார், அப்புறம் இன்னொன்னு சார், நீங்க இன்னொன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது என்னன்னா, இந்த ஷோக்கு மீமு ட்ராலு இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தாதான் நான் இன்னும் வளர்ச்சியா என்னால அதை தாங்கிக்க முடியும் சார். கரெக்ட், அதெல்லாம் தப்பு. நான் ரிட்டையர் ஆயிடுறேன், முடிச்சுக்கிறேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப குசும் சார். அடுத்த தடவை ஏதோ லம்பா பராங்க காப்பரேட்டுன்னு நீங்க மறுபடியும் ஒண்ணு வருவேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சோ ஆக மொத்தம் ஒண்ணு, நாங்க மாறினாலும் நீங்க மாறவே மாட்டீங்கன்னு. சார், ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சார். ப்ரோமோ உங்களுக்கு புரியுற மாதிரியாவது எடுத்துருங்க சார். அப்புறமாவது ப்ரோமோக்கு வாங்க. நீங்க அந்த ப்ரோமோவே உங்களுக்கு புரியாம இந்த ஷோ பூரா இருந்துட்டு தி ஷோ வாஸ் லிட்டரலி a very great take away for me அப்படின்லாம் ஒன்று சொன்னீங்க பாருங்க. வேற லெவல் சார். நான் வந்து உண்மையிலே உங்க இந்த ஷோவை உங்களுக்கு பொலேர்னு அடிச்சு புரிய வைக்கிற மாதிரி இந்த ஷோவே உங்களுக்கு தெரியணும்னா ஒன்னே ஒண்ணுதான். உங்க சன் இருக்கார்ல சார், நடுவுல சென்டர், அது இல்லாம ஃபுல் ஷோக்கு உள்ள அனுப்பி பாருங்க. இந்த ஷோ உங்களுக்கு நீங்க வெளியில வரும்போது என்ன தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஊரா விட்டு பிள்ளைங்களா உள்ள போகும்போது நல்ல வெள்ள இருந்து நல்லா வியாக்கியானமா 100 சொல்லலாம். ஆனா அவன் புள்ள உள்ள போயிட்டு வெளில வரும்போதுதான் இந்த அற்புதமான கருத்துக்கள் இருக்குல்ல. அதாவது வெளியில போனீங்கன்னா இந்த வேகமான உலகத்துல நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க இந்த மாதிரிலாம் சொல்றது இருக்குல்ல, அது அப்பதான் சார் தெரியும். ஒரே ஒண்ணு, தங்களது தவறு புதல்வர் அவரு உண்மையிலே அந்த பையன் பீனிக்ஸ் படத்துல அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கான், பிரமாதமா நடிச்சிருக்கான். ஆனா 1-2 பிரஸ் மீட்ல விளையாட்டா சுவிங்கம் சாப்பிட்டு பேசின பேச்சுல எதிர்க்க இருக்கிறவங்க விமர்சனத்திற்கு உள்ளானதுனால அந்த பையனை என்னமா ரவுண்டு கட்டி வச்சாங்க தெரியுமா? ரவுண்டு கட்டி வச்சாங்க. சரியா? இதுதான் நிதர்சன உலகம். விஜய் சேதுபதி சார், இப்ப நீங்க அவங்கள என்ன சொல்லுவீங்க? மீம் மெட்டீரியல், ட்ரால் மெட்டீரியல், இல்ல விஜய் சேதுபதிக்கு பிடிக்காதவங்க. அது இல்ல சார். இந்த ஷோ தவறா போகுது. இந்த ஷோ ரொம்ப தார்மீகம் இல்லாம தர்மம் இல்லாமல் நிறைய விஷயம் நகர்ந்து போகுது. அதை உங்க மட்டுமே நம்பக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நியாயமா இருங்கன்னு நீங்க படத்துல வர ஹீரோ மாதிரியே நீங்களே செட் பண்ணி நீங்களே அவங்களை அடிச்சுட்டேன்னு நீங்களே கிளாப் வாங்குற உங்க எதிர்க்க இருக்கிற கூட்டம் இல்ல சார் 200 பேர். இல்ல உங்களை எதிர்த்து நிக்கிற கூட்டம் இல்ல ரிவ்யூ பண்றவங்கல்ல. நீங்க என்ன இப்ப நீங்க ஒருவேளை நீங்க சொல்ற கருத்து என்ன தாக்குதுன்னா எந்த பிரச்சனையே கிடையாது, எந்த இன்னையோட கடை முடிஞ்சது. ஆனா இனி வரும் நான் இந்த சீசனை கொண்டாடி இது என் ஷோன்னு சொல்றீங்க. என் ஷோன்னு ஓன் பண்ணும்பொழுது உங்க ஷோல இருக்க உங்க தவறுகளை யாராச்சும் உங்க முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க சார். விஜய் சேதுபதி கிட்ட போய் விஜய் சேதுபதி இதை பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களையே டைரக்டா அட்ரஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க நிக்காம பேசினாலே கோவப்படுறீங்க சார். நீங்க ஸ்டார் அப்படின்னா அது உங்களுடைய படிச்சு வாங்கின டெசிக்னேஷன்ல எங்க டாக்ஸ்ல வந்த உங்களுக்கான அப்ரிசியேஷன். நீங்க அது ஏதோ படிச்சு வாங்கின பெரிய டிகிரி மாதிரி உட்கார்ந்து பேசினாலும் கோவப்படுறீங்க, டோனை மாத்தினா கோவப்படுறீங்க. நீங்க ஸ்டார், அவ்வளவுதான். ஓட்டு நீங்களும் நான் போடணும், நானும் போடணும். உங்க ஒருவேளை பொருளாதார அடிப்படையில அவங்களை விட நீங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஆனா அதுக்காக உங்களுக்கு மரியாதை, சம மரியாதை நீங்க எப்படியோ அதே தான் நீங்க திருப்பி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு உங்க ஆட்டிடியூட் ரொம்ப தப்பா இருந்தது, ஈகோயிஸ்டிக்கா இருந்தது. யாரையோ கலாய்க்கிறதா நினைச்சு நீங்க உங்களையே நீங்க பேசுறதுல நீங்களே பாருங்க. நம்ம ஏதோ பெருசா கம்பு சுத்திட்டோன்னு கிடையவே கிடையாது சார். கன்றாவியா இந்த ஷோ பண்ணீங்க.
அதை உங்ககிட்ட யாரெல்லாம் உங்ககிட்ட இத முகம் பார்க்காமல் சொல்றாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. இது சரியான கருத்தை சரியா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் சார் இந்த ஷோ. சார் இந்த ஷோவை 7 சீசனா கொண்டு வந்தவர் ட்ரெண்ட் செட்டர். அவரு பேரு உலக நாயகன். அந்த ஷோல 7வது சீசனுடைய விமர்சனம் வரும்போது எடுத்தாரு ஒரு புத்தாலித்தனமான ஒரு முடிவு. அடுத்த 2 வருஷம் அவரு 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அதே திரையுலகத்துக்கு திருப்பி போனாரு. அவ்வளவு ஈஸி இல்ல சார் இந்த ஷோவை 7 சீசனுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை சம்பாதிச்சாரு தெரியுங்களா? ஒரே ஒரு தவறான டிசிஷனுக்கு. இந்த ஷோல இப்ப முன்ன மாதிரி கிடையாது. நீங்க உங்களோட லாஸ்ட் டே ஆஃப் ரிவ்யூ, சோ நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நானும் இந்த பிக் பாஸ்க்கு ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா ரிவ்யூ பண்றேன். இந்த 4th இயர். ஸோ நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்குமே வேற வேற எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும். முன்னாடி பண்ணவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்புறம் வேற ஒருத்தரோட பண்ண அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. 2-3 ரிவ்யூரோட பண்ணிருக்கேன் சார். பட் உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க, நிறைய என்ன கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. அதெல்லாம் தாண்டி வேற ஒரு ஆங்கிள் யோசிக்க சொல்லி கொடுப்பீங்க. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இப்ப நான் டக்கு நேரா பார்த்தா நான் ஒண்ணு நினைப்பேன், ஆனா நீங்க ஒண்ணு சொல்லும் போது தான் ஓகே இந்த கேம் இப்பெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்னு. அடுத்த நாள் நான் அதை மைண்ட்ல வச்சுட்டு வேற ஒண்ணுலாம் யோசிப்பேன். கடைசியில் பார்த்தா நீ ஓவரா போற, அதெல்லாம் இல்ல சிம்பிளா உட்காருங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எப்படியெல்லாம் ஒரு நார்மல் ஷோவை இத்தனை ஆங்கிள் பார்க்க முடியும் அப்படிங்கறது கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஏன்னா நான் இந்த சீசன் ரிவ்யூவே பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது சார். அந்த அந்த ராத்திரி 9:30 to 11:30 இருக்குல்ல, அந்த டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போற டைம், வீட்டுல நான் ஸ்பெண்ட் பண்ற டைம், அந்த டைம் நம்ம எதுக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சீசன் இருந்தேன். பட் நீங்க கேட்டதால இந்த சீசன் நான் அப்படியே பண்ணிட்டேன். ஓகே சாரோட நம்ம பண்ணதே இல்லை. லாஸ்ட் சீசன் நம்ம இந்த சேனலுக்கு ரிவ்யூ பண்ணும்போது ஆப்போசிட் சேனல்ல சார் பார்த்திருப்போம். அவரோட ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வருஷம் ரிவ்யூ பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஸ்பேஸ் கொடுத்தீங்க. நிறைய பேர் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. போன சீசன்ல ரிவ்யூ பண்ண உதய், அந்த சேனல்ல பாத்துருக்க உதய், இந்த சேனல்ல பாத்துருக்க உதய்னு நிறைய கொஞ்சம் மறந்து போனவங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டுது. இன்ஃபேக்ட் பிக் பாஸ் செட்டுக்கு போகும்போது நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அன்னைக்கு கூட ரோட்ல ஒருத்தர் பார்த்துட்டு நீங்க ஃபேட்மேன் சேனல்ல ரிவ்யூ பண்ற உதய் தானே, நைட்டு பாக்குறேன் தலைவா அப்படின்ட்டு போனாரு பைக்ல. சோ இந்த மாதிரி நிறைய நல்ல மெமரிஸ் எல்லாம் கிடைச்சது. சோ உங்களோட லாஸ்ட் சீசன்ல நான் உங்க கூட ரிவ்யூ பண்ணது எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் அதை விட முக்கியமா எனக்கு நிறைய பேசுற ஸ்பேஸ் கொடுத்தீங்க. இவ்வளவு நேரம்லாம் நான் இதுக்கு முன்னாடி பேசினது இல்லை. ஸோ எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு மிக்க நன்றி. ஐ என்ஜாய் இட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் உதய். ஆக்சுவலாக என்னன்னா ஐம் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர்ட். ரொம்ப ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் தான் ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஆக்சுவலி நிறைய பேர், பட் ஃபர்ஸ்ட் கமிங் டு யூ, ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா நம்ம 2 பேருக்குமே இந்த சீசன் பண்ணுற ஐடியா இல்லை. ஆக்சுவலாக நான்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ஐடியாவிலே இல்லை. இந்த சீசனே ரிவ்யூ பண்ணுற பிளான்ல இல்லை. பட் ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட் வாட் எவர் இட் கால், இது நம்மளை விடாது அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஷோ நான் ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒரு பர்டிகுலர் டேல எடுத்த ஒரு டெசிஷன்னால அந்த டெசிஷனுக்கு உட்பட்டு அதனால் எழுந்த ஒரு நட்பு கூட்டம், அன்பு கூட்டத்துக்காக பேச ஆரம்பிக்க அது டெய்லி சும்மா பார்ப்போம், ஒரு 2-3 நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது ஒன்றும் பெருசா, ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எந்த சேனல்லையும் பண்ணல.